ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ஜியோபாலிட்டிக்ஸ் தமிழ். திஸ் இஸ் எஸ்பிஜே. நேற்று ஒரு அட்டகாசமான சம்பவம் நடந்தது. அந்த எபிசோடை பற்றி அதை பற்றி இந்த எபிசோடில் நம்ம பேச போகிறோம். ஓகே. ஆக்சுவலாக இந்தியன் கோஸ்டல் கார்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்தியாவோட பார்டர்ஸ், கோஸ்டல் பார்டர்ஸ் எல்லாம் சேஃப்டிக்காக அது கோஸ்டல் கார்டு வந்து க்ரியேட் பண்ணுது. அந்த கோஸ்டல் கார்டு பாகிஸ்தான் கோஸ்டல் கார்டு, அவங்களோடது கோஸ்டல் கார்டு ஒரு இருக்குது. அதை சேஸ் பண்ணி இந்தியன் மீனவர்களை காப்பாற்றின ஒரு ருசிகரமான சம்பவம் ஒன்று நடந்தது, சினிமாவுக்கு ஈக்குவலாக. அதை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். போகலாங்களா? ஓகே. கோஸ்டல் கார்டுன்றது வந்து இந்தியாவோட கடற்படையோட ஒரு டிவிஷன் சொல்லலாம். அது ஒரு மேஜராக வந்து கோஸ்டல்லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் பார்டர்ஸ் வரலாம். இவங்க தீவிரமாக ரோந்தெல்லாம் பண்ணுறது, ஸ்மக்லிங், அதெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் தடுக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தில் இன்டர்நேஷ்னல் பார்டர் சொல்லுவாங்க, அதுக்குள்ளே வேலை செய்வாங்க இவங்க. நேவின்றது வந்து இன்டர்நேஷ்னல் பார்டர்ஸ்லேயும் போயிட்டு ஒர்க் பண்ணோம். பட் கோஸ்டல் கார்டு வந்து இந்தியன் பார்டரில், அதாவது இன்டர்நேஷ்னல் பார்டருக்கும் இந்தியன் பார்டருக்கும் இருக்குது, அது மாதிரி இருக்குது. நான் ஒரு பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும் அந்த விஷயம். ஸோ அதுக்குள்ளே ஒர்க் பண்ணுற ஒரு டிவிஷன் இது. ஸோ இவங்களோட முக்கியமான பணி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஸ்மக்லிங், மீனவர்கள்லாம் எதனா ஆக்சிடெண்ட் ஆச்சு, அவங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அதே மாதிரி எல்லாத்தையுமே தடுக்கிறது, அந்த மாதிரி விஷயம்லாம் இவங்க செஞ்சிட்ருப்பாங்க. ஸோ ரீசெண்டாக என்ன நடந்ததுனாக்கா ஒரு ஹிண்ட்டு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் ஒரு வீடியோ பார்த்துருங்க, அதுக்கப்புறமா நம்ம மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் பேசலாம். அதாவது இந்தியாவோட ஒரு ஃபிஷர் மீனவர்கள் வந்து படகுல இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதுவும் இந்திய எல்லையில், இந்தியாவுக்குள்ளே தான் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு 5-10 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் வந்து பாகிஸ்தான் எல்லை இருக்குது, அவங்களோட பார்டர். ஸோ அந்த இடத்துல பிடிச்சிட்டு இருக்கும்போது அது ஒரு எலக்ட்ரிக்கல் போட்டு. ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக ஏதோ ஒரு இன்சிடெண்ட் ஆகி அந்த போட் வந்து முழுக ஆரம்பிச்சிது. அந்த ஃபிஷிங் போட் வந்து முழுக ஆரம்பிச்சிது. ஸோ நார்மலாக வந்து ஃபிஷிங் போட்ஸில் வந்து இந்த மெசேஜ் எல்லாம் கொடுக்கறதுக்கான ஒரு வசதியெல்லாம் ஆல்ரெடி கம்பல்சரி பண்ணியிருக்கு. ஸோ அதுபடி எஸ்ஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த எஸ்ஓஎஸ் மெசேஜ் அனுப்பிச்சதுக்கப்புறமா இமீடியட்டாக அது நியரஸ்ட் எங்கெங்கே ஷிப்ஸ் எல்லாம் இருக்கோ, ஷிப்ஸோ இல்லை கோஸ்டல் கார்டு ஷிப்ஸ் இருக்கோ, அவங்களுக்கெல்லாம் அந்த மெசேஜ் போகும். அது எல்லா கண்ட்ரி இதுக்கும் மெசேஜ் வந்து அக்சஸ் ஆகும். அந்த மாதிரி இந்தியாவுக்கும் அது அக்சஸ் ஆச்சு, இந்தியன் கோஸ்டல் கார்டுக்கும் அக்சஸ் ஆச்சு, அதே சமயத்தில் பாகிஸ்தான்லேயும் அக்சஸ் ஆச்சு. ஸோ இந்தியன் கோஸ்டல் கார்டு போகிறதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் கோஸ்டல் கார்டில் ஒரு குட்டி ஷிப்பு ஒன்று அந்த இடத்துக்கு உடனடியாக வந்து அவங்கள காப்பாற்றுறதா நினைக்கிறாங்க. அந்த மீனவர்கள் அவங்கள அரெஸ்ட் பண்ணிவிட்டு கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஸோ பாகிஸ்தான் எல்லைக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அதே சமயத்தில் இந்தியன் கோஸ்டல் கார்டும் அங்கே ரீச் ஆயிடுச்சு. ஸோ 2 பேரும் ஒரு டஃப்பான ஒரு நெகோஷியேஷன்லாம் நடந்தும் அவங்க வந்து அந்த மீனவர்களை விடுற மாதிரி இல்லை. அவங்க பாகிஸ்தான் எல்லைக்குள்ளே போயிட்டு அவங்க எல்லை தாண்டி வந்தாங்கன்ட்டு அரெஸ்ட் பண்ணுற மூடில் இருந்தாங்க. ஸோ 2 பேருக்கும் ஒரு டஃப்பான ஒரு இது இருந்து அவங்க எஸ்கேப் ஆக போகும்போது இந்தியா வந்து அவங்கள பாகிஸ்தான் எல்லைக்கு போகாத மாதிரி தடுத்து கடைசியாக 4-5 கோஸ்டல் கார்ட் ஷிப்பும் வந்துருச்சு. ஹெலிகாப்டர்ஸ் எல்லாம் வந்து சரௌண்டிங் பண்ணோன்னே வேறு வழியே இல்லாமல் அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்கள விட்டுட்டாங்க, அதை பாகிஸ்தான் கோஸ்டல் கார்டு. ஸோ இந்த சம்பவம் நடந்திருக்கு. அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரசிப்பீங்க. இது ஏஎன்ஐ நியூஸ் சேனலோட வீடியோ. நான் இதில் ஆன்லைன் மூலமாக இணைச்சிருக்கிறேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. அதை பார்த்துட்டு மேற்கொண்டு நம்ம பேசலாம். ஓகே.
மெரிடைம் ஆக்டிவிட்டீஸ்னு ஒரு இன்டர்நேஷ்னல் ரூல்ஸ் இருக்குது. அதுபடி மீனவங்க யாருன்னா விபத்தில் சிக்கிட்டாங்கன்ட்டு ஒரு SOS மெசேஜ் கொடுக்கும்போது அருகில் பக்கத்தில் இருக்கிற எந்த ஒரு நாட்டு கடற்படை கப்பலோ இல்லை கோஸ்டல் கார்டு கப்பலோ அவங்கள வந்து காப்பாற்றுறது கம்பல்சரி பண்ணியிருக்காங்க. காப்பாற்றி மறுபடியும் சப்போஸ் இந்தியாவிலேருந்து மீனவர்கள்னாக்கா இந்தியன் கோஸ்டல் கார்டுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும். சப்போஸ் பாகிஸ்தான்லேருந்து வந்தாங்கன்னாக்கா மீனவர்கள்னாக்கா அவங்கள கொண்டு போய் அவங்கக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும். இதுதான் ரூல்ஸ். ஸோ இந்தியாவோட பகுதியில் ஒரு 5 கிலோமீட்டருக்கு இந்த பக்கமாக அவங்க மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது காலபைரவன்ற அந்த ஃபிஷிங் போட் வந்துட்டு சடனாக ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி மூழ்கிறதுக்கு ஆரம்பிச்சிது. ஸோ அவங்க அதில் ஒரு 7 மீனவர்கள் இருந்தாங்க. அவங்க ஒரு SOS அனுப்பிச்சாங்க, அவசர செய்தி உதவி கேட்டு செய்தி அனுப்பிச்சாங்க. அப்போ அந்த பாகிஸ்தான் கப்பல் அந்த பக்கம் வந்து எல்லை தாண்டி வந்து அவங்கள காப்பாற்றுறதா நினச்சி அவங்க அந்த போட்டில் ஏறினதுக்கப்புறமா அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதே நேரத்தில் இந்திய எதுவும் வந்துருச்சு, நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு அவங்கள ஒப்படைக்க சொல்லி அவங்க கேட்கல பாகிஸ்தான் ஆளுங்க. ஸோ அவங்க பாகிஸ்தான் எல்லை நோக்கி போகிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஸோ நம்ம இந்திய கடற்படை வந்து 4 பக்கமும் சூழ்ந்துக்குச்சு. 4 கப்பல் போயிருந்தது. அதுக்கப்புறமா ஒரு 4-5 ஹெலிகாப்டர்ஸும் இருந்தது. ஸோ அவங்க சூழ்ந்துக்கிட்டு ஒரு ஃபயர் ஷாட், அதாவது வார்னிங் ஷாட் கொடுத்தாங்க. ஒரு பாம் ஒன்று கடலில் போட்டாங்க. ஃபயர் ஷாட்டுன்னு சொல்லுவாங்க, அது வார்னிங் ஷாட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அவங்க பயந்து போயிட்டு பாகிஸ்தான் ஆளுங்க அவங்கள ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு அவங்க கண்ட்ரி எல்லைக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா இதெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரெக்கார்டிங் ஆகி ஆன்லைனில் இமீடியட்டாக நம்ம தரையில் ஆஃபீஸ் இருக்கும் இல்லைங்களா, அதாவது கடலோரத்தில் வந்து கோஸ்டல் கார்டு ஆஃபீஸ்க்கு வந்து இமீடியட்டாக ரீச் ஆகிடுச்சு. ஸோ எல்லாமே ரெக்கார்டிங் ஆயிடுச்சு. அதே மாதிரி அந்த SOS மெசேஜஸ்ஸு அது யார் யாருக்கு போனதுன்றதும் இன்டர்நெட்டில் கிடைச்சிரும். ஸோ அதுபடி அவங்க அது ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் எடுத்தாங்க. அதுபடி ஃபஸ்ட்டு ரீச் ஆனது பாகிஸ்தான் கப்பல். ஆனால் அந்த லொக்கேஷன் படி வந்து அது இந்தியன் எல்லைக்கு உள்ளே வந்துடுது அப்படின்றத ப்ரூஃப் பண்ணி அதுக்கப்புறமா இவங்க போனது, அந்த ரெக்கார்டிங் பண்ண வீடியோஸு, வார்னிங் கொடுத்தது எல்லாமே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. இன்டர்நேஷ்னல் மெரிடைம் அந்த ஆர்கனைசேஷன் இருக்குது இல்லைங்களா, அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணி அவங்க வந்து பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அசிங்கப்பட்டிருக்கிறாங்க. இதுதான் நடந்தது. ஒரு ஃபிலிம் ஆக்ஷனுக்கு ஈக்குவலாக நடந்திருக்கு. கடைசியாக இந்த மீனவர்கள் எல்லோரையும் கொண்டு வந்து குஜராத்தில் ஆஃபீஸில் கொண்டு வந்துட்டு நார்மல் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, ரெக்கார்டிங் பண்ணுறது, அந்த ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறது, அதெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பண்ணி இன்டர்நேஷ்னல் மெரிடைம் செக்யூரிட்டி ஏஜென்சியும் அவங்களுக்கும் அனுப்பிச்சிட்டு பாகிஸ்தானுக்கும் ஒரு காப்பி அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறமா அவங்கள வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ நார்மலாக நம்ம இந்தியன் கோஸ்டல் கார்டோ இல்லை இந்தியன் நேவியோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயரில் ஒரு 5 to 6 டைம்ஸ் வந்து இந்த மாதிரி பாகிஸ்தான் மீனவர்கள் வந்து ஆபத்து டைமில் நிறைய ஹெல்ப் பண்ணி அவங்கள ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி ஈவன் நீங்கள் ஒரு வீடியோ கூட பார்த்துருப்பீங்க. அந்த சொமாலியா அட்டாக்ஸில் வந்துட்டு ஒரு பாகிஸ்தான் கப்பல் ஷிப் ஒன்று மாட்டிக்கிச்சு. அதில் இருந்தவங்க எல்லாரையும் வந்து இந்தியன் நேவி போயிட்டு காப்பாற்றி அவங்கள ஃபுல்லாக கொண்டு வந்து அந்த கப்பலையும் அவங்களையும் கொண்டு வந்து பாகிஸ்தான்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. இந்த வீடியோ வந்து ரொம்ப வைரல் ஆச்சு. நம்மளோட எனிமி கண்ட்ரியாக இருந்தாலும் நம்ம வந்து அந்த இன்டர்நேஷ்னல் ரூல்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணாத ஒரு பாகிஸ்தானை வந்து ஃபுல்லாக வேர்ல்டு ஃபுல்லாக சிரிக்கிறாங்க அவங்கள பார்த்து. என்றைக்குமே வந்து பாகிஸ்தான் நமது எதிரியாக தான் இருக்க முடியுங்க. அதை நம்ம இங்கே இருக்கிற பாகிஸ்தான் ஆதரவாளர்கள் புரிஞ்சுக்கிறது நல்லது. எப்போவுமே அவங்க வந்து மாற மாட்டாங்க. இதுதான் உண்மை. ஓகே, இந்த ஒரு விஷயம் எல்லாருக்கும் பரவட்டும். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.